ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் வந்து பானிபூரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ரவை கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரவை வந்து 1 கப் எடுத்திங்கன்னா கோதுமை மாவு வந்து 1/4 கப் வந்து எடுங்க. இப்போ நாங்கள் வந்து பூரி ஃபர்ஸ்ட் வந்து குழச்சி வச்சுட்டு இதுக்கு தேவையான இப்போ நாங்கள் வந்து பூரி செய்கிறதுக்கு 1 கப் ரவை போடுறேன். கப் அளவு கோதுமை மாவு போட்டிருக்கேன். வந்து நார்மல் தண்ணி தான் போட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ரொட்டி பிடிக்கிற பதத்துக்கு வந்தேன்னா சரி மூண்டும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். நான் மொத்தமாக வந்து 100 மில்லி தான் எடுத்தேன். நான் அதுலேருந்து ஒரு 50 மில்லி தான் இப்போ தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இடலாம். இந்த பதம் வந்து சரியான பதம். நாங்கள் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நாங்கள் துவைச்சி சாப்பிடக்கூடிய பானி வந்து செய்ய போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் புளிப்புத்தன்மையும் இனிப்புத்தன்மையும் சேர்ந்தது செய்ய போகிறேன். அடுத்ததுக்கு வந்து உருளைக்கிழங்கு அவிய விட்டுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி இப்படி உங்களுக்கு விதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதை நாங்கள் இப்போ காய்ச்ச போகிறோம். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திருக்கிறேன். பேரிச்சம்பழம் கூட இருந்தால் பேரிச்சம்பழம் சேருங்க. என்னோட பேரிச்சம்பழம் இல்லாதால நான் வந்து 1 ஸ்பூன் அளவு சீனி சேர்க்கிறேன். இனிப்பு தன்மை வரதுக்கு இது வந்து இனிப்பு காரம் புளிப்பு சேர்ந்துருக்கும். ஏன்னா புளி போட்டிருக்கோம், மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அடுத்து வந்து இப்போ சீனி சேர்க்கிறோம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு மொத்தமாக சுகர் சேர்த்துருக்கேன். இந்த திக்னஸ் வந்தால் காணும். இதை நாங்கள் இனி அடுப்புலேருந்து பண்ண போகிறேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வைங்க. பரன்
புடிங்கன்னு வந்திருக்கு. இதை வந்து கழுவி எடுக்க போகிறேன். கழுவி எடுத்துட்டோம். முன் சைடில் அடுத்தது 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ இந்த இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். இதை அரைச்சி எடுத்துட்டோம். இதோட வந்து 1 ஸ்பூன் அளவு சால்ட் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நான் வந்து இதை கட்டையாக்கி குட்டி குட்டி வட்டமாக வந்து வெட்டி எடுக்க போகிறேன். கெண்டா பிடிச்சிட்டு செஞ்சீங்கன்னா நல்லா மெல்லிசா வந்து நீங்கள் கட்டலாம். சுண்டலை வந்து மூடி வைங்க, ஏன்னா வந்து காஞ்சிடும். எவ்வளோத்துக்கு உங்களால் மெல்லிசா கட்டலுமோ அவ்வளோத்துக்கு கட்டுங்க. கொஞ்சம் கோதுமை வந்து லைட்டாக விடுங்க. நான் நல்லா மெல்லிசா வந்து கட்டினேன். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி குட்டி வட்டமாக இருந்தால் வெள்ளம் இப்படினால வெட்டி குட்டி குட்டி வட்டமாக வந்து நீங்கள் கட்டையாடுங்க. எடுத்து இன்னொரு கொட்டையில் நான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இனி பூரி வந்து செய்ய துவங்கலாம். வந்துட்டு நல்லா இதாக கிறிஸ்பியாக வந்திருக்கு.
பானிபூரி வந்து பூரி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து பூரிக்கு நாங்கள் கிழங்கு, வெங்காயம், கட்டத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மூண்டையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நாங்கள் உள்ளே இதை வச்சுட்டு தான் அந்த புளி பானி, அடுத்தது வந்து மின்ட் பானி, அதை வந்து ஊற்றி நாங்கள் சாப்பிட போகிறோம். பானிபூரிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் உள்ளீடு வந்து ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குமென்னு நினைக்கிறேன், அந்த பூரியில் மொறுமொறுப்பு. அதுதான் இம்போர்ட் இந்த பூரி சாப்பிட்றதுலே. கொஞ்சம் இது சின்ன பூரி. ஆக குட்டி. வாவ். இப்போ எங்கிட்ட பூரி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து பானிபூரி செஞ்சேன், நான் சாப்பிட போகிறேன். இப்போ தண்ணியில் துவைச்சிட்டு அப்படியே உண்டை வாய உண்மையிலே சூப்பராக இருக்குது.